विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. அம்பாளுடைய நாமாக்கள். இத்தனை நாளாக பூர்வ காலத்தை பார்த்தோம். இப்பொழுது சாட்சாத் அந்த நாமாக்களை பார்க்க போகிறோம். முதல்ல சொன்னேன், இந்த நாமாக்கள்லாம் தனித்தனியான மந்திரங்கள். அந்தந்த நாமாவை நாம் அனுசந்தானம் பண்ணினோமேயானால் அந்தந்த பலன் வரும். இதுல எல்லா நாமாக்களையும் சேர்ந்து படித்தால் அதுக்கு ஒரு பலன். தனித்தனியாகவே அந்தந்த நாமாக்களை நாம் பார்த்தோமேயானால், ஆவர்த்தி பண்ணினோமேயானால் அதற்கு பலம் வருது. இப்படி இருக்கக்கூடிய நாமாக்கள்ல ஒரு 6 நாமாக்கள் ஸ்ரீங்கிற அடமொழியோடு ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு முதல்ல. அதே போல கடைசியில ஒரு 3 நாமாக்கள். இந்த 6 நாமாக்கள் ஸ்ரீங்கிற பதத்தோட சேர்ந்திருக்கு. முக்கியமா முன்னாடியும் பின்னாடியும். அதுல முதல் நாம அம்பாளை பத்தி சொல்லக்கூடியதான நாமாக்கள்ல முதல் நாமா பார்ப்போம். போன வாரமே இத பிராரம்பம் பண்ணினோம். முதல்ல ஸ்ரீமாதான்னு சொல்லியிருக்க. அம்பாளுக்கு பேர் என்ன? ஸ்ரீமாதா. இந்த ஸ்ரீமாதாங்கிற பதத்துக்கு என்ன? அம்மான்னு சொல்றோம் லோகத்துல. இந்த மாத்திரு சப்தத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. எந்த அம்மாவா இருந்த போதிலும் தன் குழந்தைகள் சௌக்கியமா இருக்கணும்னு சாதாரணமான ஒரு எண்ணம் இருக்கத்தான் இருக்க. தனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்த போதிலும் குழந்தைகள் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு எண்ணம் அதான் மாத்ரு பாவனான்னு சொல்றது. உலகத்துல எல்லா இனங்களுக்கும் எல்லா பிராணிகளுக்கும் இந்த எண்ணம் இருக்கு. பூனை தன் குட்டிய பத்திரமா கவிழ்ந்து அங்கெங்க மாத்தி அதை காப்பாத்திட்டு வர்றது. அதே போலயே மற்ற பிராணிகள் எல்லாமே அந்தந்த அவளுடைய இனத்துல குழந்தைகளை காப்பாத்திட்டு வருது. அப்ப அந்த மாத்திரு சப்தத்துல என்ன இருக்கு? ஒரு கருணை இருக்கு. குழந்தைகளை காப்பாற்றணும், அவ சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருணை அந்த அம்மா அவனோட பதத்துல. இதுதான் ஆச்சாரியர்கள் சொல்ற ஜெகன்மா தர்மாத தவச்சரண சேவா நரகிதா. அம்மா, உங்களுக்கு ஒரு பையனா இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன்? ஜெகன்மா தர்மாத தவச்சரண சேவா நரகிதா நவாதத்தம் தேவி திரவிணமை விபூய தவமயா. எவ்வளவு காசு கொடுத்தா போதும் அம்மாவுக்கு பண்ணக்கூடியதான ஒவ்வொரு உதவி. குழந்தைகளா இருக்கும் பொழுது நமக்கு பத்தியே தெரியாத சந்தர்ப்பத்தில் என்ன ஏதுன்னு தெரியாம அந்த அம்மா பார்த்து ஆகாரத்தை கொடுத்திருக்காலும் ஏதோ எப்படியோ போகட்டும்னு விட்டுருந்தா நம்ம பிராணமே விட்டுருப்போம். அப்ப தெரியாதே, இந்த சரீரத்துல ஏதாவது ஒரு வியாதி வந்து அந்த வியாதியை சொல்ல முடியாதுதான் நிலை. ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், அழ தெரியும். அந்த அழுதுன்னு இருந்தா எதற்காக அழதா என்ன ஏதுன்னு அந்த குழந்தைய பார்த்து கவனித்து அந்த குழந்தைக்கு அந்த அழகு நிக்கிற போலையும் அதுல உடம்பு சொத்தமா இருக்கும்பொழுது இவ்வளவு பண்ணினாலே அதற்கெல்லாம் நம்ம என்ன கைமாறு பண்ண முடியும்? அதனால ஒன்னும் பண்ண முடியாது. இவர் பெரியவன் ஆகட்டும், பெரிய ஆபீசர் ஆகட்டும், பெரிய பணத்தை இருந்தாலும் அப்புறம் அந்த காலத்துல என்ன பண்ணி இருந்தால் தானே இன்னைக்கு வசதியா இருக்கேன். அப்படியே விட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதனால இந்த அம்மானா ரொம்ப வசதி.
கதாபித்வம் ஸ்நேகம் மயி நிருபமம் எத் பிரபுருஷே. இருந்த போதிலும் என்னிடத்துல நிருபமாக நிருபாதிகமாக இவ்வளவு என்று சொல்ல முடியாது. ஒரு காரணத்தை எதிர்பார்த்து சொல்ல முடியல. நிருபமம் இமை நிருபமம் எத் பிரகருஷே குபுத்ரோ ஜாயேத வதிதபி குமாதான பவதி. அதனால உதாரணம் என்ன சொன்னா, ஒரு கெட்ட பையன் பிறக்கலாம், ஆனா கெட்ட மாதா மட்டும் அம்மா மட்டும் உலகத்துல இருக்க முடியாது. அவளுடைய பிரவൃத்தியில கெட்டவளா இருக்கலாம், ஆனா பையன் இடத்துல பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு விதமான தோட்டமும் பண்ண இருக்க முடியாது. இப்படி சாதாரணமான ஒரு அம்மா உலகத்துல ஒரு நாயா இருக்கட்டும் ஒரு பூனையா இருக்கட்டும், அந்த அம்மாவுடைய எண்ணம் என்ன, குழந்தைகள் சௌக்கியமா இருக்கணும் அப்படி. ஆனா இந்த மாதா என்ன பண்றா, குழந்தைகளை காப்பாத்துறா, அவங்களுக்கு கவலை இல்லாம பண்றா. ஆனா தாபத்திரயங்களை போக்க முடியுமா இந்த அம்மாவால? முடியும். இந்த அம்மா தானே தாபத்திரத்துல பட்டு இருக்கா, அஜானத்துல கவலைப்பட்டு இருக்கா. அப்படிப்பட்டதான அம்மா அஜானத்துல உங்களை தாண்டி வைக்க முடியுமா? முடியும். ஆனால் ஸ்ரீமாதா அந்த அம்பாள் என்ன, உங்களுக்கு அஜானத்தை நீக்கி மறுபிறவி இல்லாதான நிலையும் கொடுப்பா. அதனாலதான் சாதாரண மாதா இல்ல இந்த அம்மா, எப்படி ஸ்ரீமாதா. அதனாலதான் சொல்றா யோனி சஹஸ்ரம் பவவத ஜாதாஜனன்யக்ஷதி பிரக்யாதானகாத்ரயந்த இதி மே தெத்யந்தி சக்ரே கதி ஏதேஷாம் கணமைவ நாஸ்தி மஹதः சம்சார சிந்தோர்விதே வீதம் மாம் நிதராம் அனன்ய சரணம் ரக்ஷானுகம்பாநிதே அப்படின்னு தேவி மகிமை ஸ்தோத்திரத்துல தூர்வாசம் சொல்லியிருக்காரு. இது எங்க சொல்லியிருக்காரு அந்த புத்தகத்துல போடல. இது தேவி மகிமை ஸ்தோத்திரம் தூர்வாசம் பண்ண ஸ்தோத்திரத்துல இருக்க. நானாயோனி சஹஸ்ர சம்பவவதா. நான் ஒரு விதவையா எடுத்திருக்கேன், எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்திருக்கேன். ராமன் கிருஷ்ணன் போறதப்பெல்லாம் நாம இருந்தோம், அத்தனை பிறவிகள் நான் எடுத்துட்டு இருக்கோம். நானாயோனி சஹஸ்ர சம்பவவதா. ஒவ்வொரு பிறவிலையும் அம்மா இருந்துருக்கா, அப்பா இருந்துருக்கா. ஜனன்யக்கதி நம்மளே தெரியாது. ஜீவன் அனாதி, அனாதியான ஜீவனுக்கு ஜன்மாக்கள் அனாதி, அனாதியான ஜன்மாக்கள்ல அனாதியான அத்தனை அம்மாக்கள் இருந்திருக்கா. பிரக்யாதா ஜனகி அந்த இதுமே எத்தனையோ அப்பாக்களும் வந்திருக்கா. தெத்யந்தி சக்ரே கதி. இது வரைக்கும் நடந்ததான பழைய சமாச்சாரம். இது மேல எத்தனை ஜென்மா நான் எடுக்க போறேன்னு தெரியலையேமா. ஏன்னா இந்த வேதாந்த விஜானம், இந்த வேதாந்த விஜானம் மனுஷனை ஏமாத்திட்டே போறது. எவ்வளவு வாசிச்சாலும் எவ்வளவு சிரமம் பண்ணாலும் சிரவணம் பண்ணிட்டே இருந்தாலும் டவுட்டு தான் இருக்கு. சூத்திர பாஷ்யத்துல எந்த ஒரு சூத்திரம் சேர்ந்தாலும் நடுவில் குளறுபடி. என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம். இப்படி அநேக விதமான சந்தேகங்கள் மாறி மாறி மனுஷனுக்கு இருந்துட்டே இருக்கு. எப்பதான் சந்தேகம் போகும் தெரியலையே. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயா கிரியந்தே ஜாஸ்யகர்மாணி தஸ்மின் விருட்டே பராவரே அப்படின்னு பிரம்மஞானம் வந்தாலும் சந்தேகம் போகும். சந்தேகம் போனாதான் பிரம்மஞானம் வரணும். யார் சொல்றது அந்யோன்யாசம் தான் இருக்கு. இப்படி எத்தனை இருக்கோ எத்தனை ஜன்மாக்கள் இருக்கோ தெரியலையேமா. கதி ஏதேஷாம் கணனைவனாஸ்தி. எத்தனை பிறவிகள், எத்தனை அம்மாக்கள், எத்தனை பிறவிகள் இனிமேல வரப்போறது, எத்தனை அம்மாக்கள் நமக்கு வரப்போறாங்கிறத கணக்கே இல்லைங்கிறார். ஏதேஷாம் கணனைவனாஸ்தி சம்சார சிங்கோர்விதே மகதः சம்சார சிந்து. இந்த சம்சார சமுத்திரம் இருக்கே, இந்த சம்சார சமுத்திரத்துல விழுந்தாச்சு. அது எங்க கரையன்னு தெரியல. இக்கரைக்கு போறது அக்கறை போறது, கொஞ்ச நேரம் இந்த பக்கம் நீந்துறேன், கொஞ்ச நேரம் அந்த பக்கம் நீந்தும். காட்டுக்குள்ளேயும் சமுத்திரத்துக்குள்ளேயும் இருக்கிறவன் அவனுக்கு எந்த பக்கம் போகணும்னு அவனுக்கே தெரியல. இங்க பார்த்தாலும் ஒரே ஜலமா தான் இருக்க, எந்த பக்கம் போகணும்னு தெரியல. அதுலயும் அஜ்ஞானிகள் கொஞ்ச நேரம் இந்த பக்கம் கொஞ்ச நேரம் அந்த பக்கம், இங்கே நடுவில் சுற்றி கரைக்கு வர முடியலையுமா. ஆகையால் பீதம்மா பயம்தான் எனக்கு நிறைய இருக்கு. பீதராம் அனன்ய சரணம் ரக்ஷானுகம்பாநிதே. இப்படி நடுங்கி விட்டேன், வேற எனக்கு சரணாகதி இல்ல, அடைக்கிறது இல்ல, நீங்க தான் காப்பாற்றணும். காப்பாத போனா என்னால முடியாது, இங்கே அழுது இருக்க வேண்டியதுதான். ஆகையால் இப்படிப்பட்டதான அம்மா இருக்காளே, அப்படிப்பட்டதான ஸ்ரீமாதாங்கிற அம்மா தான் லோகத்தில் இருக்கக்கூடியதான எல்லோருடைய தாபத்திரயத்தையும் போக்கக்கூடியவள். ஆகையால் ஸ்ரீமாதா
லோகத்துல பிறந்ததான ஒவ்வொரு இனத்திலையும் இருக்கக்கூடியதான மனுஷாளுக்கு பக்தால அவளுடைய தாபத்திரயங்களை போக்கி அஜானத்தை நாசம் பண்ணி ஞானத்தை கொடுத்து பகவானோட ஒன்னா சேர்ந்து ஆத்ம தத்துவ ஞானம் வரும்படி மறுபிறவி இல்லாதான விலையை கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவள். ஆகையால் அவளுக்கு ஸ்ரீமாதான்னு நம்ம அம்மாவுக்கு மாதான்னு உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லோரையும் காப்பாற்றக்கூடியதான வல்லமை உள்ளதான அம்பாளுக்கு ஸ்ரீமாதான்னு. ஆனா லோகேஹி துக்கதட்டாயாம் மாதுஸ்மரணம் பிரசித்தம். மனுஷியால் யாருக்கும் கவலை இருக்கும் பொழுது அம்மான்னு சொல்வா. அனுபூதாஸ்து மாதரா உலகத்தில் இருக்கக்கூடியதான அம்மாக்களை என்றால் தாபத்திரய ஹரண சமர்த்தாக தாபத்திரயத்தை போக்கக்கூடியதான வல்லமை அற்றவர்கள். ஆனால் தனித்தம் அபியுக்தை நானாயோனி சகசிரேஷு அத துரந்த துக்கஹரண க்ஷமாது. துரந்தம் முடிவற்றதான துக்கங்கள், அந்த துக்கங்களிடத்திலிருந்து மனிதர்களை காப்பாற்றக்கூடியதான வல்லமை உள்ளவள் சர்வோத்தமா ஜெகன்மாதைவா, எல்லாரோட மிக சிறந்ததான அம்பாள் தான். ஸ்வஸ்மின் தயாவத்வ ஆபாதனாய, நம்மளிடத்துல தயாவத்வம் வரணும் என்பதற்காக மாத்திருத்வேனைவ ஸ்தோத்தவ்யா, அம்பாளை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்? அம்மானுதான் ஸ்தோத்திரம் பண்ணும் பிரம்மத்தை. பிரம்மத்துக்கு வாக்கு, பிரம்மத்தில் இருக்கிற வாக்கு செல்லாது. ஏன்னா அந்த ஜாதி குணம் கிரியா சம்பந்தம் இது போல ஒன்றும் இல்லை. இல்லாததுனால அந்த பிரம்மத்தில் இருந்து எந்த சொல்லும் போகாது. எந்த பிரம்மத்தினிடத்திலிருந்து வாக்கோ மனசோ திரும்பி இருந்துள்ளதான் போய் சேர முடியாத. அப்படிப்பட்டதான அந்த பிரம்மத்தை அம்மாவாக தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற. ஆகையால் ஜெகன்மாதைவா அம்பாளத்தான் ஆபாதனாய மாத்திருத்வேனைவ ஸ்தோதவ்யா அப்படின்னு ஸ்தோத்திர சந்தர்ப்ப பிரயோஜன மோட்சாதி ரூப பலத்வேனாபி. இப்படி ஸ்தோத்திர சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடியதான அதனுடைய பிரயோஜனம் என்ன? மோட்சம். மோட்சாதி ரூப பலத்வேனாபி ஸ்தோதவ்யா, ஸ்தோத்திரம் பண்ணணும் என்கிற அபிப்பிராயத்துல சொல்ற ஸ்ரீமாதா ஸ்ரீமாதாரி ஸ்ரீமத்சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு சொல்லணும். இந்த ஸ்ரீமாதாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கேன். என்னது? உலகத்தில் இருக்கக்கூடியதான அம்மாக்கள், மனுஷ ரூபமா இருக்கக்கூடியதான அம்மாக்கள், அவ நமக்கு சகாயம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அவங்க நம்மளுக்கு இருக்கக்கூடியதான சம்சார துன்பத்துல தாண்டி விட முடியாது. ஆனால் அம்மாவா இருக்கிறவ ஸ்ரீமாதா உங்களுக்கு சம்சார துன்பமே இல்லாதான்னு நிறைய கொண்டு மோட்சத்தை கொடுப்பாள். அதனால் ஒரு அர்த்தம். இரண்டாவது, இப்ப ஸ்ரீமாதாங்கிறது டோட்டலா சேர்ந்து ஒரு அர்த்தத்தை சொன்னேன். ரெண்டாவது ஸ்ரீயா லக்ஷ்மியா மாதா. ஸ்ரீனா மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாருக்கும் அம்மாவா இருந்துருக்கா. ஆகையால் நம்ம அம்பாளுக்கு என்ன பேரு? ஸ்ரீமாதா. ஸ்ரீன்னா மகாலட்சுமி. இதுவேல இந்த கிரந்தம் ஆற வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். லட்சுமி பீஜம்னு சொன்னா ஸ்ரீ. ஸ்ரீங்கிற பதத்துக்கு அம்பாள்னு அர்த்தம். லட்சுமி பீஜம்னு சொல்றேன். அப்படி சொன்னா நீங்க ஸ்ரீன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆக ஸ்ரீயா லக்ஷ்மியா மாதா. இங்க ஸ்ரீங்கிறது கீஹி இது உபலட்சணம். ஸ்ரீன்னு சொன்னா கீஹின்னு சேர்த்துக்கணும். கீநயர சரஸ்வதி. அம்பாளுக்கு மட்டும் மாதா, மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும் மாதா இல்ல, அதுக்கு மேல சரஸ்வதியை விட உயர்ந்தவள். மகாலட்சுமி, சரஸ்வதி, ருத்ராணி, இவ மூணு பேருக்கும் அப்பாற்பட்டவள். கீஹி உபலட்சணம் தத்வாசகமேவா அப்படிங்கிற அதனுடைய வாசகமோ அப்படி இல்லை. நீர் பாட்டுக்கு எதை சொன்னா ஸ்ரீன்னு மகாலட்சுமி அது புரியுது. ஸ்ரீன்னா சரஸ்வதியும் சேர்த்துக்கணும், ருத்ராணியும் சேர்த்துக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களேனால் அது எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றது நான் மட்டும் நான் தனியாக சொல்லல, ஆச்சாரியால் சொல்லியிருக்கா. என்ன? கிராமாஹுர் தேவீம் துருகிண குருகிணீம் ஆகமவிதா ஹரே பத்மீம் பத்மாம் ஹரதஹர ஜலதீம் அத்ரிதனயாம் துரியா காவித்வம் துரதிகமமிஸ்தீவ மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமயதி பரபிரம்ம மகிஷி அப்படின்னு
ஆச்சாரியால் சங்கரபாதால் சொல்லியிருக்க எப்படி கிராமா ஒரு தேவீம் துருகிண குகிணீம் ஆகமவிதா. ஆகமத்தை அறிந்தவர்கள் உங்களை என்ன சொல்றா தெரியுமோ, நான் சரஸ்வதி மாதான்னு சொல்றேன். துருகுண கிரகிணீம், துருகிண பிரம்மா, பிரம்மாதேவனுடைய ஆட்டுக்காரரா இருக்கக்கூடிய சரஸ்வதியும், கிராம் ஆஹூர் தேவி வேதங்களுக்கு அதிபதியாக மகா சரஸ்வதியா சொல்றா. இன்னும் சில பேர் ஹரே பத்னியும் பத்மாம் அப்படி, ஹரேஹே பத்னியும் பத்மாம், ஹரேன மகாவிஷ்ணு, அவருடைய ஆட்டுக்காரியா இருக்கக்கூடியதான மகாலட்சுமின்னு சில பேர் சொல்ற. அது மட்டும் இல்ல, ஹரசஹரீம் அத்ரிதனயாம், ஹரசஹரீம் பரமேஸ்வருடைய சகச்சரியா இருக்கக்கூடியதான பார்வதின்னு சொல்ற. இவள சரஸ்வதிங்கிறா, பார்வதிங்கிறா, மகாலட்சுமிங்கிறா. ஆனா யாருன்னு, ஆனா என்னுடைய அபிப்பிராயம் என்ன, இந்த 3 பேரும் இல்ல. புதுசா சொல்லப்படா துரியா காபித்வம், இந்த 3க்கும் அப்பாற்பட்டவா இருக்க துரியா. அது என்ன தெரியல, ஆனா உங்க பேர் என்ன, காபி. காலம் எழுந்து கிடைக்கிற காபி இல்ல, காபின்னு இன்னவள்னு தெரியாது. துரியா காபித்வம், யாரும் தெரியலையவங்கள. ஏ துரதிகமன் நிச்சயம மகிமா, இவாளுக்கு இருக்கக்கூடியதான மகிமை இருக்க இதை விட 100 மடங்கு ஒரு சக்தியா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், சரஸ்வதி மாதாவுக்கு என்ன மகிமை இருக்கோ அதோட 100 மடங்கு இருக்கு. மகாலட்சுமி தாயாருக்கு என்ன மகிமை இருக்கோ அதோட 100 மடங்கு இருக்கு. பார்வதிக்கு இருக்கிற மகிமையோட உயர்ந்ததாக இருக்கு. நான் எப்படி அவளோட ஒப்பிடுவேன் உங்களை. துரியா காபித்வம் துரதிகமன் நிச்சயம மகிமா. நீங்க யாரு, மகாமாயா, உலகத்துல மகாமாயா அப்படி எல்லாம் சொல்ல முடியுங்கள. என்ன பண்றேன், விஸ்வம் சமயசி, இந்த உலகத்தையெல்லாம் சுத்தி கொண்டிருக்க. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள் எல்லாமே சுத்தி கொண்டிருக்க. அத்தனை பேரும் சுத்த வைக்கிறது யாரு, நீங்க தானே. பேஷா தப்பவதே பேஷா உதேசி சூரியா அப்படின்னு சொல்றேன். அப்படிப்பட்டதான தத்துவம் அல்லவா நீங்க. ஆகையால் விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி அப்படின்னு பரபிரம்ம மகிழ்ச்சின்னு உங்களுக்கு துரியமாகத்தான் உங்களை சொல்ல வேண்டியதா இருக்கு. சரஸ்வதியாவோ ஞானசக்தியான சரஸ்வதியோ அல்லது கிரியாசக்தியாக இருக்கக்கூடியதான மகாலட்சுமி தாயாரோ இச்சாசக்தியோ இவர்கள் ஒண்ணும் இல்ல. இந்த 3க்கும் அப்பாற்பட்டதான ஒரு தெய்வம் என்றுதான் கருத வேண்டியதாக இருக்கு அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். சாஸ்நாமத்திலே சகாம ரதமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா. இன்னைக்கும் ராஜராஜேஸ்வரிக்கு 2 பக்கத்திலையும் சரஸ்வதியும் மகாலட்சுமியும் தாமரம் வீசிட்டு இருக்கானா. என்ன சுவாமினர், எங்க போஸ்ட் பர்மனண்டா நிக்கணும். ஏதாவது கஷ்டமே தெரியலையே. உலகத்துல இருக்கிறவா லட்சுமி தேவிக்கு நமஸ்காரம் பண்றேன். எதுக்கு, அந்த அம்மா நமக்கு காது கொடுக்கக்கூடியதான சக்தி இருக்கு. அந்த சக்தியை வாங்கிட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், யார திரும்பி பார்ப்பாடா சொல்லுங்க பாக்கலாம். ஆகையா உங்களுக்கு நாங்க எப்போ சேவை பண்ணிட்டே இருக்கோம். அதோட மட்டும் இல்லை, நீங்க எங்களுக்கு கொடுத்து நான் இந்த சக்தி இருக்கேன், இந்த சக்தியை நாங்க பூரிச்சு நிக்கிறோம். நாங்க இன்னைக்கு வாழ்ந்துருக்கிறதோ எங்களுடைய மூச்சு வரதோ உங்களால தான். ஆகையால் உங்களுக்கு வேற என்ன கைமாறு பண்ண முடியும், உங்களுக்கு சேவைத்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அவ சேவை பண்ணிட்டு இருக்க. ஆகையால் துரதிகம நிச்சயம மகிமா மகாமாயா விஸ்வம் கமைத்து பரபிரம்ம மகிஷி. ஆகையால் இப்படி இருப்பதனால் மகாலட்சுமி தாயாருக்கும் அனுகிரகம் பண்றவள். அதனால ஸ்ரீமாதான, ஸ்ரீன்னு அம்பாள், அம்பாள் மகாலட்சுமி தாயாரை யாராருக்கு எவ்வளவு வேணுமோ அப்படி பிரிச்சு கொடுக்கிறவள். மாதான்னு அம்மான்னு அர்த்தம் இல்லை, இங்க யாராருக்கு எவ்வளவு பணம் சேரணுமோ ஜென்மாந்தரத்துல அவ பண்ணிடுறாங்க, புண்ணியவசமாக அதை பிரித்து கொடுக்கிறவள். ஆகையா மாதான்னு பேருங்க. மாதி பரிச்சினத்தி எனக்கூடியதான அர்த்தத்துக்கு. அதனாலதான் ஸ்ரீயா லட்சுமியா மாதா ஸ்ரீமாதா ஜீவித்து பலட்சம் தத்வாசகத்வேன ததாசம் யாடி கோஷா. மாதாங்கிறது ஸ்ரீங்கிறதுக்கு என்ன அர்த்தம், லக்ஷ்மி சரஸ்வதி தீஹி திரிவர்கதம் பத்து பூசிதோ பாசு உபகரண வேஷரச்சனா வித்யாசு ஸ்ரீ வித்யே பிரதிதா அப்படின்னு இத்தனை அர்த்தங்கள்ல ஸ்ரீன்னு அர்த்தம் உண்டு. ததாச ஸ்ரீஹி தீஹி ஜனகத்வா, மகாலட்சுமி தாயாருக்கும் சரஸ்வதி தாயாருக்கும் அம்மாவா இருந்துருக்க. நேயம் தத் சமான கோட்டி பூதா, அந்தம்மா அவளோட தேவல, அதை விட உயர்ந்தவள். தத் சமான கோட்டியா இருக்கக்கூடியதான் ருத்ராணியை விட வசதிவள். இந்து
தத்ரிதய ஜனயித்ரி பரபிரம்ம பரசிவ மகிஷி அந்த 3 பேரும் தன் குழந்தைகளாக உள்ளவர்கள். பரமசிவ மகிஷி பராபட்டாரிகா இத்தியுக்தம் பவதி. நம்ம பூஜை பண்ணும்போது மகாசிவனே பராபட்டாரிகா ஸ்ரீபாதிகா பூஜை என்னமோ சொல்லிட்டு பட்டாரிகான்னு என்ன பராபட்டாரிகான்னு சொல்லிட்டு இருக்கல. இதுக்கு என்ன அர்த்தம்? பராபட்டாரிகான அசங்குஷிதமான சக்தி உள்ளவள். லட்சுமியோ மகாசரஸ்வதியோ ருத்ராணியோ உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபத்தை உள்ளவள் அப்படிங்கிற அர்த்தம். அதான் சொல்லிட்டார். இப்படி 2வது அர்த்தம் சொல்லிய. 3வது யத்வா ஸ்ரீயம் மாதி பரிச்சினத்தி பரிச்சேதாபேட்சையா பரிச்சேத்யாபேட்சையா பரிச்சேதஸ்ய ஆதித்ய அவசியம் பாவா அனவதிக ஸ்ரீரூபோ மோட்சா இத்யர்த்தः. ஒவ்வொரு பதமும் ஒரு ரத்னம், ஒரு எழுத்து இந்த போக முடியும். முடிஞ்ச ஒரு அர்த்தம் போயிடும். ஸ்ரீயம் லட்சுமியும் மாதி பரிச்சினத்தி. மகாலட்சுமி தாயார யாராருக்கு எவ்வளவு நீங்க என்ன புண்ணியம் பண்ணிருக்கேன், அதுக்கு தகுந்த போல எவ்வளவு கொடுக்கணும், அவ என்ன புண்ணியம் பண்ணிருக்கா, அதுக்காக என்ன பண்ணணும். ஒரு பில்வத்தில் ஏகஞ்ச பில்வம் தலிலம் சகிஞ்சது சமர்ப்பிதம் கண்டரமூர்த்தியா. அந்த பரமேஸ்வரர் இருக்காரே, அவர் தலையில ஒரு பில்வத்தை வச்சான், ஒரு உதிரணி ஜனத்தை விட்டான், நமச்சிவாயா அப்படின்னு சொன்னான். என்ன பண்றது, ஒரு 10 ஜென்ம பணக்காரனா பிறக்கணும். என்ன சுவாமி அவ என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்காளோ சமம் சகோட்டியா சிவலோகமேதி அப்படின்னவா சாஸ்திரம் சொல்றது. இதை பார்த்தா நம்ம எது தெரியுது, ஒன்றும் பண்ணின போது தெரியல போல ஜென்மா, அட்லீஸ்ட் இந்த ஜென்மா பண்ணணும்னு தெரியாது. ஏன் இந்த சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்றது, இவ்வாறு பண்ணுங்க அப்பாவுடைய காலடிகள் இங்கேயும் எங்கேயும் பிறக்காதீங்க. மேல எந்த பிறவி எடுத்தாலும் அதுல துக்கம் இருக்கு, வேண்டாம் நீங்க என்னோட வந்து சேருங்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதனால மாதை பரிச்சினத்தி பரிச்சேத்திய அபேட்சையா பரிச்சேதத்திய ஆதித்யா. எது பரிச்சின்னமாகப்படுகிறதோ அளவிடப்படுகிறதோ அதை விட அளக்கவரோ அதை விட பெரியவரோ இல்லையோ, அளவிடப்படக்கூடியதான பொருளை விட அளக்கவரோ அதை விட பெரியவரா இருக்கிறதுனால அனவதிக ஸ்ரீரூபா. அம்பாள் எப்படிப்பட்டவர், சாதாரண பணத்தை கொடுக்கிறவள் எல்லாம் மட்டுமல்ல, நிரவதிகமாக எண்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடியதான பணத்தை கொடுக்கிறவள். ஒரு தங்கு தடங்கள் இல்லாதான ஒரு பாக்கியம்னு சொன்ன அந்த பாக்கியத்தை தாங்கள் மோட்சம் இருக்கத்தான் சொல்லலாமே தவிர மற்றம் இல்லை. எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த பணம் போயிட்டே இருக்கும். பணத்துடைய சுபாவம் என்ன, செலவழிக்க போயிட்டே இருக்கும், குறைஞ்சு போயிட்டு இருக்கும். ஆனா அது எப்பொழுதுமே குறையாமலே இருக்கணுமே, ஆனால் அது மோட்ச சுரூபமாகத்தான் இருக்கணும். அப்படிப்பட்டதான மோட்சத்தை அளிப்பவள். இது 3வது அர்த்தம். கடைசியில் கேட்பேன், எத்தனை அர்த்தம் சொன்னேன், என்னென்ன அர்த்தங்கள், இது ஞாபகம் வச்சுக்கணும். இது மனனம் பண்ணிட்டே இருக்கணும். அப்பப்ப இத்தனை அர்த்தம் இருக்கு. அதுக்கப்புறம் சாகித்ரே அமிர்தா சதாம் அப்படின்னு சுற்றி சொல்றது. அதுதான் நிஜமான ஸ்ரீ. மனுஷாளுக்கு நிஜமான வெல்த் எது சார், அந்த வேதம் தான். சாகித்ரே அமிர்தா சதாம் அப்படின்னு ஸ்ருதி பிரதிஷ்டம். த்ரயீம் மாதி பிரம்மணே போதயதி. இதற்கு முன்னால மகாலட்சுமி தாயார் பணத்தை யாராருக்கு எந்தெந்த ஜென்மாவில் அவன் புண்ணியம் பண்ணினானோ அதுக்கு தகுந்தா போல கொடுப்பவள்னு அர்த்தம் சொன்னேன். இப்ப சரஸ்வதியும் மகாலட்சுமி தாயார் மாதிரி சரஸ்வதியும் யாராருக்கு எவ்வளவு வேணுமோ அவளுக்கு கொடுப்பவள். முதல்ல என்ன பண்ணினாலான்னு, இரண்யகர்பரா இருக்கார், அவருக்கு ஓங்காரத்தை உபதேசம் பண்ணினாலா, அதனால அவருக்கு வேதங்கள்லாம் புரிஞ்சு கொடுத்து. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாந்த பிரகிணோதி தஸ்மை. வேதங்களை ஓங்கார ரூபமாக இரண்யவர்க்கு சொன்னவள். அதை வச்சுதான் இரண்யகர்பர் 4 வேதங்களையும் தபசு பண்ணி அறிந்தார். ஓங்காரத்தை உபதேசம் பண்ணின, அத அவர் ஜபம் பண்ணிட்டே இருந்தார். அவருக்கு தபசுனால அவருக்கு தெரிஞ்சது, வேத மந்திரங்கள்லாம் காணப்பட்டது. அத 4 பேர்ல இன்னும் 4 முகங்களோட சொல்லிட்டே இருக்கார். அதே போல யாராருக்கு எவ்வளவு வேணுமோ, எந்த ஜென்மாவில் எந்த புண்ணியம் பண்ணினானோ அதுக்கு தகுந்தா போல அவளுக்கு வேதங்களை பிரித்து அறியும்படி பண்றார். த்ரயீம் மாதி பிரம்மணே போதயதி பரிச்சேதேன வியசுஜதி இதிவா. இது அர்த்தம்.
இது எங்க சார் இருக்கு? யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகிணோதி தஸ்மை அப்படின்னு சொல்றது. அதனாலதான் பிராதமிக அபிவியக்தி ரூபா வியாச ரூபாவா முதல்ல அந்த ஞானத்தை எத்திய ஞானமயம் தபா சொல்றது. எத்திய ஞானமயம் தபா அந்த பரமாத்மா என்ன பண்ணினாரா? இவளுக்கு வரட்டும் என்று நினைச்சார். அவர் நினைச்சதுமே இவர் தபஸ் பண்ணினா இவருக்கு ஞானம் உண்டு. வேற தனியாக ஒன்னும் உட்கார்ந்து ரகுவம்சம் சொல்லி கொடுக்கா போல பாகம் சம்பிரதம் ஒரு தரம் சொல்றது, அது கொஞ்சம் விஷயம் 3 தரம் சொல்றது சரியா வரல, இன்னொரு 3 தரம் சொல்லிக் கொடுக்கறது. ஓய்த்து மாட்டார். ஓய்த்துண்டா அவருக்கு குருவும் பேர் இல்ல. 100 தரம் சொன்னாலும் வரலன்னா 100 தரம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். என்ன போச்சு நம்ம வாழ்க்கை அதுக்காகத்தானே வந்துருச்சே அப்படின்னு சொல்லி கொடுத்து அவருக்கு ஒவ்வொன்னா அந்த அறிவு விட்டுறாரோ இல்லையா? அதே போல முதல்ல இந்த அபிவியக்தி வேதங்களை அபிவியக்தி பண்ணினாலோ இல்லையா? அப்படிப்பட்டதான வியாச ரூபமாகவோ இங்க அம்பாள் என்ன யாரு? ஸ்ரீமாதான் என்ன அர்த்தம்? வேதம் வியாசர் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் ஸ்ரீயம் விஷம் கண்டே மாதி தாபயதி இதுவா ஸ்ரீமாதான்னு சொல்லிருக்கேன். ஸ்ரீங்கிற சொல்றதுக்கு விஷம்னு ஒரு அர்த்தம். சரியா மூச்சு இப்படி ஸ்ரீனா விஷம் அப்படின்னு அர்த்தம். அந்த விஷத்தை கண்டே தாபயதி பரமேஸ்வருடைய கழுத்துல நிக்க வச்சுட்டாராம். ஒரு ஒண்ணும் அது கீழையும் போகக்கூடாது மேலையும் போகக்கூடாது, அப்படி பண்ணிட்டாருன்னு. ஸ்ரீயம் கண்டே தாபயதி இதுவா இது என்ன நடந்தது? ஏன் நம்பால் அந்த பரமேஸ்வருடைய கழுத்திலேயே விஷத்தை நிறுத்தி வச்சிருந்தார் அப்படின்னு ஒரு தெரியணும். தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து பார்க்கடலை அப்படியே கடந்தா. அந்த கடையிற காலத்துல அவ என்ன நினைச்சா? அமிர்தம் வரணும் அப்படிங்கிறத அமிர்தத்துக்காக கடைஞ்சா. இந்த பர்வத்தத்தை போட்டு அதை வச்சு வாசுகிய கயரா வச்சு 2 பேரும் சேர்ந்து ஒரு பக்கத்துல ராட்சசால இருக்கா, ஒரு பக்கத்துல தேவதைகள் இருக்கா, கடைய ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் முதல்ல என்ன சொன்னாலும் தெரியுமோ? மகாவிஷ்ணு ராட்சசாலாம் பார்த்து அப்ப அந்த வால் பக்கமா புடிங்களா நீங்க அப்படின்னு. வயம் கத்தியபதாயாதா நகரீமோ வயம் உச்சம் அகேரங்கம மங்கலம். நாங்க போய் வாழை பிடிக்கிறதா? ராட்சசால் அது என்ன 1க்கு 2 போட இடம் அது, அதை போய் நாங்க முடிப்போமா? அகேரங்கம மங்கலம் அதிக பாங்க நகரீமோ வயம் உச்சம். ஏன் பிடிக்க மாட்டீங்க? வயம் கத்தியபதாயாதா கத்திபம் வந்துடைய பக்கங்கள் தான் நாங்க கார்த்திகை கோத்திரம். ஞாபகம் வச்சுக்கோ, நாளைக்கு சொல்ல போறேன். கார்த்திகை கோத்திரத்தை பத்தி ஒரு தடவை ஒரு குடிக்க போறேன். சொல்றேன் நாங்க கார்த்திகை கோத்திரம் எல்லாத்தையும் உயர்ந்ததான ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்துல பிறந்ததான் நான் பின்பாக பிடிக்கிறதா நோனோ அப்படின்ட்டு நான் இப்ப சிரிச்சுட்டாராம். என்ன கபட்ட நாட்டக சூத்திரதாரி. அதுக்காக நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறதுக்காக முதல்ல உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்தேன். சரி நீங்க தலைப்பக்கத்துல முடிச்சுக்கோன்னு. தேவதைகள் என்னன்னு தலைப்பக்கம் வளர்த்துட்ட, வேற வழி என்ன? பால் வந்து இவ முடிச்சுட்ட கடைய ஆரம்பித்த. இந்த வாசுகி என்ன பண்றானா? விஷத்தை கக்கற. அந்த விஷம் எல்லாம் ராஜாவால கொல்ல ஆரம்பிச்சு. அதோட நம்ம அந்த பக்கமும் குடிச்சிருக்கலாம் போல. இப்ப நினைச்சு என்ன ஆரம்பிச்சு பண்ண முடியாத. சரி இது போல அந்த மலை அப்படியே ஒழுக ஆரம்பிச்சது. மகாவிஷ்ணு என்ன பண்ணார்? கூர்மாவதாரம் எடுத்து அதை மேல தூக்கி வச்சிருந்தார். இல்ல வேகமா கிடைச்சா மத்து மேல போக ஆரம்பிச்சிருக்கு. என்னென்ன கட்டம் பாருங்க ஒரு காரி. ஒரு மகாவிஷ்ணு தானாக அப்படியே வந்து அந்த இது மத்த மேல போகாம அந்த கொலை இப்படியே முடிச்சுட்டு இருக்காராம். இந்த தேவதைகள் சேர்ந்து 33 கோடி தான். ராட்சசா சேர்ந்து 66 கோடி. வேகமா அந்த பக்கம் இழுக்கிறேன், இந்த பக்கம் வளல் இழுக்க முடியல. தகப்பா இதை பண்ண முடியாது. அந்த பக்கம் அவ வேகமா இழுக்கிற, இந்த பக்கம் வர முடியல. என்ன பண்ணீங்கன்னா தானே இந்த பக்கமும் குடிச்சு தேவதூர் சரியா இந்த கடை ஆரம்பிச்ச. கடையிற காலத்துல என்ன சுவாமி புத்தேஸ்வரத்து காமந்தேனும் கற்ப விருட்சம் இப்படி நிறைய பதார்த்தங்கள் ஐராவதம் மணி இப்படி எத்தனையோ வந்துருச்சு. அதெல்லாம் வர வரைக்கும் என்ன வர வர இந்திரன் இதை கொண்டு போய் சொந்த லோகத்துல வை அப்படிங்கிறான். ஏதோ பேங்க் லாக்கர்ல வைக்கிறாப்ப அங்கே வைக்கிறான். என்னடா நம்ம தானே ஜெயிக்க போறோம், நம்ம அனுபவிக்கிறோம். இந்த ராட்சசாலாம் பார்த்தாலாம்
கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டுமே, அப்புறம் 2 அடி கொடுத்தா நமக்கு தானே வரப்போறது, அது வரைக்கும் பத்திரமா வச்சுக்கிட்டுமே என்ன போச்சுன்னு அப்படின்னு போட்டேன். எல்லாமும் ஆச்சு சார். அதற்கு பிறகு இன்னும் அமிர்தம் வரல, ஆனா ஆலாகல விஷம் வந்து அந்த விஷமானது என்ன பண்றது, உலகத்தை எல்லாம் எரிச்சுட்டே வருது. உலகம் எல்லாம் எரிச்சுட்டு வரக்கூடிய காலத்துல ராட்சசாலாம் என்ன பண்ணினான்னு அவ ஓடி போயிட்டா, தேவதைகளும் ஓடி போயிட்டா. அத்தனை தேவதைகள் யாரும் அங்கே இல்ல. என்னடா இதுல எரிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன், நான் அதெல்லாம் எரிபட்டு போனா கட்டமாச்சு அப்படின்னு ஓடுறா. மகாவிஷ்ணு சும்மா உட்கார்ந்து இருக்க, பாப்போம் என்ன ஆகுது. பரமேஸ்வரன் என்ன பண்ணினாங்க, அவருடைய கருணைக்கு இடமே கிடையாது, எண்ணிக்கையே கிடையாது. அந்த ஆலாகல எடுத்து கையால குடிச்சுட்டார். அந்த இந்த கவனப்பிராசத்தை உருட்டுறா போல உருட்டினார். என்ன பண்றார், கழுத்துக்குள்ள போட்டுட்டார், விழுங்க ஆரம்பிச்சுட்டார். என்ன ஆச்சுன்னு விழுங்க ஆரம்பிச்சுட்டா, உள்ள போயிட்டு இருக்கு. அந்த விஷமானது என்ன பண்றது தெரியுமா, நான் அந்த பரமேஸ்வரன் வெளவெளேன்னு இருப்பவர். அது என்னன்னு எரிச்சுண்டே உள்ள போறது, சயனைடு மாதிரி எரிச்சுண்டே உள்ள போறது. சரீரம்லாம் அங்கிருந்து அப்படியே நீளமாக நீளம் அடிச்சுட்டு உள்ள போயிட்டு பிராணம் போயிடும் போல இருக்கு. அம்மா பாக்குறா, என்ன பண்ணினா நேரா வந்து கழுத்தை பிடிச்சுட்டா. என்னடா சாதாரணமே கோபம் வந்தா கழுத்தை பிடிச்சிருப்பேன், அப்படி இல்ல. என்னென்ன இந்த விஷம் போகப்படாதுன்னு புரிஞ்சேன்னு எனக்கு ஒரு சாக்கு இருக்கு. பிடிச்ச 4 பேர் இருக்க நல்லா இருக்காது. அதனால என்ன விஷம் கீழே போகப்படாதுங்கிறதா பிடிச்சேன்னாடா. அது இல்ல அம்மாவுடைய ஏன்னா பரமேஸ்வரனுக்கு அவர் பிராணம் போகாது. ஏன் தெரியுமா, தவஜத நீ தாட்டங்க மகிமா, அம்பாளுடைய தாட்டங்கம் இருக்கேன் அந்த மகிமை. அதுக்காக ஒரு நாளும் அவளுக்கு சௌமங்கல்யம் போகாது. அப்படி இருக்கிற விபத்தியந்தே தேவா, தேவதைகள்லாம் என்ன அவன் நடுங்கிறான். என்ன ஆனவோ என்னமோ அமிர்தத்தை சாப்பிட்ட பிறகு பரமேஸ்வரன் அமிர்தத்தை சாப்பிடவே இல்லை. அவருமே ஒண்ணு அண்ணன் நடக்காதவருக்கு தெரியும் அம்மாக்கு. இருந்தாலும் கழுத்துல ஒரு மார்க் இருக்குது, உடம்பு முழுக்க மார்க் இருக்குன்னா எந்த ஒரு பெண்ணும் தன் ஆத்துக்காரர் அழகா இருக்கணும்னு நினைப்ப. விவகாரம் நடந்த இது பண்ண சரியா இருக்காது அப்படின்னு புடிச்சுட்டான்னு ஒரு கவி சொல்ற. மகாவிஷ்ணு பாக்குறாரா, என்ன பண்ண அத அவர் கழுத்து கொடுக்க போயிருக்க, இதெல்லாம் கழுத்து விட்டுருக்கா. பரமேஸ்வரன் சொல்ற, வெளியில் துப்பாதீங்கோ துப்பாதீங்கோ விழுந்துங்கோ அப்படிங்கிற மகாவிஷ்ணு. இது அவரோ விழுந்துங்கிற, இந்த அம்மாவோ விழுங்க முடியாம கழுத்தை குறிக்கிறார், நெருக்கிறார். பரமேஸ்வரன் பார்த்தா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுருந்தா நான் அப்புறம் பாத்துக்கிறேன். விவகாரம் என்னன்னு, ஏன்னா ஆத்துக்காரி தொடராலும் இல்லையோ, வேற யாரா இருந்தாலும் சரி, ஆத்துக்காரி இனிமையா அபிமானத்தோட வந்து தொட்டா 4 பேர் எதிர்க்க சந்தோஷம் தானே. ஓஹோ, என்ன எங்க அம்மா எப்படின்னு விஜயதே அவரேகா அப்படி சாட்சியாக எட்டி இருந்து பாப்பாளே தவிர 4 பேருக்கு வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன். இப்ப பாருங்க, மாடல் தம்பதிகள் இருக்காளே கல்யாணத்துக்கு முன்னால, அவ பண்ற கூத்து பார்த்தா இவ தம்பதிகளா வேற யாராலும் தெரியும். அப்படிதான் 2 பேரும் சேர்ந்து ஒரு உடம்புல ஒரு லஜ்ஜையே இல்லாம பண்ணிட்டு இருக்க. அவளை பார்த்து நம்ம கண்ண முடிக்கணும். என்ன அப்படி ஆயிடுத்து உலகம், ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா விவகாரம் என்னன்னா, 4 பேர் எதிர்க்க வரவே மாட்டா பழைய நாள் ஸ்திரீகள். அப்படி வளர்ந்தாலும் ஆட்டக்காரர் எதிர்க்க வேண்ட மாட்டா. அப்படி இருந்தவ அப்படி வந்து கழுத்தை பிடிக்கிறாள, சரி இருக்கட்டும் அப்படின்னு பார்த்து அப்படியே இருக்காராம். மகாவிஷ்ணு விழுந்துங்களா அப்படிங்கிற இவர் பார்த்தாராம். என்னடா பண்றது, இவரோ விழுந்துங்கிறார், இந்த அம்மாவோ உள்ள போகாம தடுக்கிறார். என்ன உங்க அபிப்பிராயம் அப்படின்னு கேட்டார். பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு சொல்றார், நீர் வேற வெளியில விட்டேன்னா உலகத்தெல்லாம் எரிச்சுவிடும். அதுக்காக சொல்றேன், வெளியில வந்ததுன்னா உலகங்கள்லாம் எரிச்சுவிடும். ஆகையா அது வெளியில விட்டாதுன்னா நீங்க ஜீரணம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சக்தி இருக்கு. ஆகையால் என்ன பண்ணுங்க, நீங்க விழுங்கணும், வெளியில கொண்டு வந்தா மறுபடியும் எல்லாரையும் எரிக்கும் அப்படிங்கிற. அம்பாளை கேட்டாங்க, ஏன் கேட்க முடியல, புருஷால் எல்லாமே எந்த காரியம் பண்ணினாலும் புது யோஜனை பண்ணலாம் பண்றத வழக்கம். பரமேஸ்வரன் வந்து ஆரம்பிச்சு விழுங்கிட்டா என்ன ஆகும் யோஜனை பண்ணிடாதே. என்னமா என்ன ஆகும், இது எதற்காக விழுங்கினேன், வெளியில இருக்கக்கூடியதான பூ உலகம் அழியப்படாதுங்கிற எண்ணத்துல தானே விழுங்குது. ஆமா,
ரைட்டு, அதான் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டு. ஆனா உங்க வயசுக்குள்ள இன்னொரு 3 உலகம் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுவார்கள்? அதை விழுகிட்டா அந்த 3 உலகத்தையும் யாரு காப்பாத்துருவா? ஆகையால் நீங்க விழுகப்படாதுங்கிறது. மகாவிஷ்ணு என்ன சொல்லிட்டு இருக்காரு? ஐயா விழுங்க விழுங்குவோம், வெளியே வந்த கஷ்டம் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த விஷமானது பார்த்தீங்களா, அது என்னாச்சுன்னு இதுதான் திருச்செந்தூர் சொர்க்கமோ அப்படின்னு நினைக்கிறது அந்த விஷயம். ஓ, திருச்செந்தூர் என்னதான் அர்த்தம் இதுக்கு தெரியலையே இத்தனை நாளா. ஓஹோ, இப்படி உள்ளேயும் போக முடியல வெளியிலையும் போக முடியல, இப்படி ஆயிடுச்சுன்னு அப்படிப்பட்டதான அந்த விஷமானது பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டாரு, கழுத்திலேயே வச்சுட்டு இருக்காரு. அது கழுத்த அந்த கையை எடுத்தோம்னா உள்ள போயிடும், இல்ல வெளியில துப்பினாலும் வெளி விடுறதுக்கு கஷ்டம். என்ன பண்ணினா தன்னுடைய அமிர்தமயமான கைகள்னால அப்படி தொட்டான். விஷமப்பியமிருதம் பவே அமிர்தம் பாவிட நிஸ்வரையா. அம்பாளுடைய கைப்பற்றப்பட்ட மாத்திரத்தினால என்ன ஆயிடுது, அந்த விஷம் ஆறாக விஷம் பவர்லெஸ்ஸா போயிடுச்சான். என்ன பண்ணிட்டு அம்பாள் கை தொடறதுக்கு முன்னால அங்க என்ன ஒரு நீளமா மார்க் ஆயிடுது. இப்ப என்ன அந்த விஷயத்துக்கு பவரே போயிடுது, அது உள்ள சாப்பிட்டா ஒண்ணுமே ஆகல அப்படிங்கிறது. ஆச்சாரியர் சிவ பாதாதி கேட்டாந்த ஸ்தோத்திரத்துல இந்த விஷயத்தை சொல்ற சம்பிராந்தாயா சிவாயா பதிவிலயபியா சர்வலோகோபதாபாது சம்விக்னாஸ்யாமி விஷ்ணோ சர்வசமுபயோ வாரண பிரேரணாயாம் சம்பிராந்தாயா சிவாயா. நடிங்கிட்டாமல் பதிவிலயபியா, எங்க ஆத்துக்காரருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ பாருங்க. ஒரு ஸ்திரீயா இருக்கிறவள் தனக்கு எது வந்தாலும் கவனிக்க மாட்டான். டாக்டர்கிட்ட போமா 100 தரம் போமா சொன்னா அழைச்சிட்டு போனாலும் ரொம்ப. ஆத்துக்காரருக்கு தலைவலியும் வந்துருந்தா அவ்வளவுதான். குழந்தைகளுக்கு ஏதாவது நடிங்கிடுவா. அதே போல சம்பிராந்தாயா சிவாயா பதிவிலயபியா சர்வலோகோபதாபான்னு உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான சாபங்கள் எல்லாம் வந்துருமோ, லோகங்களுக்கெல்லாம் கெடுதல் வருமோ அப்படின்னு நடுங்கி இந்த அம்மா கழுத பிடிச்சுட்டு இருக்கா. மகாவிஷ்ணு என்ன பண்ணிருக்கார், சம்விக்னஸ்யாமி விஷ்ணோ சரபசமுபயோ வாரண பிரேரணாச்ச. அந்த மகாவிஷ்ணுவானவர் என்ன பண்ணிருக்கார், அது அவர் மொழியினாதான் சரி, இல்லைன்னா உலகத்துக்கு கட்டம் கட்டம்னு அவர் ஒரே பிரமத்தோட இருந்துட்டு இருக்கார். இப்படி அவர் உள்ள தள்ள இந்த வெளியில போது சொல்ல அது என்ன வாரண பிரேரணாச்ச. அது வேண்டாம்னு வாரணம் பண்ணிருக்கார், இவர் உள்ள போது பிரேரணம் பண்ணிட்டு இருக்கார். மத்திய திரையும் கவியாம் அனுபவதி தட்டாம். அந்த திருசெங்கூர் சப்தத்தை திருசெங்கூர் தொடர்பு நிலைய அடைஞ்சானா திரையும் கவியாம் அனுபவதி தட்டாம் எத்திர ஆலாலோஷ்மா சோயம் சர்வாபதாம் நஷ்டமயது நிச்சயம் நீலகண்டஸ்ய கண்டா. அப்படிப்பட்டதான நீலகண்டருடைய கண்டம் எங்களுக்கு நல்லது கொடுக்கட்டும் அப்படின்னு ஆச்சாரியர் சிவ பாதாதி கேட்டாந்த ஸ்தோத்திரம் சொல்லிட்டாரே. அது மாதிரிதான் அந்த ஸ்ரீயம் அந்த விஷத்தை கண்டே மாதி கண்டத்துல நிறுத்தி விட்டா சுவாமி. உள்ளேயும் போக விடாலும் வெளியிலையும் போக விட அது பவரை நாசம் பண்ணிட்டு பரமேஸ்வரனால முடியாத காரியம் அம்பாள் பண்ணியிருக்கார். பரமேஸ்வரன் தொட்டு இருக்காரு, வாயில ஓட்டு இருக்காரு, விழுங்கி இருக்காரு. ஆனா அந்த விஷமானது விஷமாகவே இருக்கு. அம்பாள் அமிர்தமயமான கைகளால போட்டாலாம். இங்க அமிர்தேஸ்வரி வித்யா ஞாபகம். இந்த இடத்துல அமிர்தேஸ்வரின்னு ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை இங்க ஞாபகப்படுத்துறாளாம். அதனால்தான் ஸ்ரீயம் வித்யாம் மாதி கண்டே ஸ்தாபயதே இதுவா. அதனால அரையோ பட்சையோ புல்லிங்கம் நாமா. இதுதான் வியாசம்னு சொன்னாலோ அல்லது பரமேஸ்வரம்னு சொன்னாலோ அது நாமா புல்லிங்கம். சிவசக்தியோர் அபேதாத் பிரகாசா விமர்சோவா விசேஷ. அம்பாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் பேதமில்லை. ஒண்ணு பிரகாசஸ்வரூபம், ஒண்ணு விமர்சஸ்வரூபம். பிரகாசஸ்வரூபம் ஒளி, விமர்சஸ்வரூபமானது அதனால் காணப்படும் பொருள். பொருள் ஒளி இல்லாம காணப்படுமா? இருட்டுக்குள்ள பொருளை கொடக்க வச்சா அவங்க கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. பொருள் இல்லாமல் வெளிச்சம் பிரயோஜனம் இல்லை, வெளிச்சம் இல்லாமல் நீங்க பொருளை பார்க்க முடியாது. ஆகையால் பிரகாசமும் விமர்சமும் சேர்ந்ததுதான். அதான் சிவசக்தி அபேதம். அதான் பிரகாசம் விமர்சம்னு சொல்வார். இந்த 2 புல்லிங்கமா இருந்தாலும் ஸ்ரீலிங்கமா இருந்தாலும் நாமாவளி சொல்லப்படுது ஸ்ரீமாத்ரே நமஹ இது மந்திரே விசேஷா பாவேபி. பாருங்க, ஸ்ரீமாத்ரே நமஹங்கிறது மந்திரம். அது ஏதோ வெறுமனே பேருன்னு நினைக்காதீங்க. மந்திரே விசேஷா பாவேபி
அர்த்தானுசந்தானே விசேஷா. இப்படி 6வது அர்த்தம் சொல்லியிருக்கேன். என்ன சார் இது 6 அர்த்தம் மறுபடியும் சொல்லணுமே? அது நீங்க என்ன சொல்லணும்? 7வது அர்த்தம் அதவா அபியுக்தானாம் நாம ஸ்ரீபத பூர்வம் பிரயுஞ்சீதா. நமக்கு ரொம்ப பெரியவாளா இருந்து அவ பேரு சொல்லும் பொழுது ஸ்ரீ அவன் சேர்த்துதான் சொல்லணும். அப்ப என்னது பேர் என்ன? ஸ்ரீவிதம். அப்பா பேரு சொல்லும் பொழுதோ அம்மா பேரு சொல்லும் பொழுதோ அல்லது மற்ற பெரியவர்களுடைய பேரு சொல்லும் பொழுதோ ஸ்ரீன்னு சொல்றதுதான் நம்ம சம்பிரதாயம். அதான் ஆதகாரிய ஸ்ரீன்னு கூப்பிட்டார். என்ன சுவாமி ஸ்ரீன்னு கூப்பிடுறேன்? அந்த அம்மா பேரு ஸ்ரீமதி, அந்த குறுக்க சார்த்த ஸ்ரீன்னு கூப்பிட்டுருக்க. அது இல்ல, ஸ்ரீன்னா என்ன அர்த்தம்? அந்த மரியாதையை சூச்சிக்க கூடியதான ஸ்ரீங்கிற அர்த்தம். அதனால அபியுக்தானாம் நாம ஸ்ரீபத பூர்வகம் பிரயுஞ்சீத. ஸ்ரீ சக்கர, ஸ்ரீ சைல, ஸ்ரீ வித்யா, ஸ்ரீபல. ஸ்ரீபலம்னா தில்வபலம். இத்தியாதி இத்தியாதிகவத் இது அபிப்பிராயः. பிரசித்தம் பிரசித்த மாத்திரே அபியுக்த பிரசித்த மாதேதி பதமாத்திரஸ்ய உத்பாதிகா. ஆகையால் இப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு சொல் மாதாங்கிற ஒரு பதத்தையே உண்டு பண்ணினவள், அது உயர்ந்ததானது. அதுக்கப்புறம் விதிகமனா விரகா சர்வேஷாமித லாபா, எல்லோருக்கும் இது ஸ்ரீன்னு போட்டுக்கலாம், அம்பாளுக்கு மட்டும் இல்லை. இதுதான் யதோ வாக்கிமானி பூதானி ஜாயந்தே இது அபிஷேகஸ்ருதேஷ்டா. அம்பாள் ஸ்ரீமாதான்னு சொன்ன யாரிடத்துல இருந்து உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா பொருள்களும் உண்டாகிறதோ, ஈயெலும்பு 84 லட்சம் ஜீவராசிகள், கலாச்சாரமான பதார்த்தங்கள், கல்லு மண்ணு இவைகள்லாம் மலை இவைகள்லாம் அம்பாளிடத்துல தான் உண்டாச்சு. அம்பாளிடத்துல ஒரு மாயான்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு முன்னால சொன்னனே மகாமாயா விஸ்வம் பிரமயது பரபிரம்மம் அவளிடத்துல மாயை இருக்கு. அந்த மாயையில என்ன பண்ணினா, மாயினால தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதா அப்படின்னு ஆகாசத்தை படைச்சால் ஆகாசத்துல எல்லா பதார்த்தத்தையும் படைத்தா எல்லாம் ஜடமா நிக்கிறது. எல்லாம் ஜடம். என்ன மாயில இருந்து உண்டாச்ச மாய ஜடம். காரணம் எப்படி இருக்கோ காவியம் அப்படித்தானே இருக்கும். வெள்ள நூலால நெய்ததால வஸ்திரம் எப்படி இருக்கும், வெளுப்பாத்தானே இருக்கும். அதனால ஜடமான மாயிலிருந்து உண்டான பொருள்கள்லாம் ஜடமா நிக்கிறது. எல்லாம் அப்படியே இருக்கு, அதே மாட்டேங்கிறது. என்ன லாபம்? இவர் பார்த்தார், மனுஷ சரீரங்களை தயார் பண்ணினேல அந்த சரீரத்துக்குள்ள தான் பூந்துட்ட உள்ள பூந்துள்ளதுன்னு இந்த பொம்மைக்கு எல்லாம் கீ கொடுத்தாலோ இல்ல ரிமோட் ஆபரேட் பண்ணாலோ எப்படி வேலை செய்யறதோ அது மாதிரி மனுஷால வேலை ஆரம்பிச்சுட்டான். கண்ணால பாக்குறான், காதால கேட்கறான், உருமுறான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. 7000 உள்ள அந்த சக்தி இருக்கிறதுனால் ஆகையால் அந்த சக்தி ரூபமாக அம்பாளை இருக்கா. இந்த உலகங்களை தயார் பண்ண ஜட பிரபஞ்சத்தை தயார் பண்ணினதான மாயா சக்தியும் தன் நடந்து வச்சுட்டு இருக்கா. ஆகையால் உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல ஜடபதார்த்தங்களும் அம்பாள் தான். அதுக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யமும் அம்பாள் தான். ஆகையால் தான் மேல சொல்லப்படுற சிற்சக்தி சேதனா கம்யா ஜடசக்தி ஜடாத்மிகா. எதையும் விட போறது இல்லை, எல்லாம் சாதனத்துக்குள்ள இருக்கு. எப்ப கேட்டாலும் சொல்லணும். சுத்தி வாக்கியம் சொல்லணும் இல்லையா? சூத்திர வாக்கியம் இங்க சுத்தி அந்த சுத்தின்னு இங்கேயும் சொல்லணும்னு. அதான் அம்பாளுடைய விசேஷம். அதையேவ நிருபபதாயேவ ஈஸ்வர ஈசானாதி சப்தாக பரசிவ வாசகா. ஈஸ்வர சப்தமோ ஈசான சப்தமோ அறமொழி இல்லாமல் சேர்த்துட்டேன்னா பரமேஸ்வரன் அர்த்தம். சப்தாதேவ பிரவிதாங்கிற அதிகரணத்துல ஈசான சப்தம் அபிதான ஸ்ருதின்னு சொல்லிட்டோம். ஸ்ருதிகள் விதாத்ரி அபிதாத்ரி பிரயோக்திரி அப்படின்னு மீமாம்சையில அதுல அபிதான ஸ்ருதி பேரு சொன்ன மாத்திரத்தினால அவரை மட்டும்தான் குறிக்கும், மற்றவர்களை குறிக்காது. ஈசான சப்தமோ ஈச சப்தமோ யாரை குறிக்கும்? பரமேஸ்வரர் தான் சொல்லும். அதே போல அம்பாள் ஸ்ரீமாதான்னு என்ன அர்த்தம்? அம்பாளைத்தான் போய் சேரும். அத்த ஈசானோ பூத பவ்யஸ்ய இத்யாதோ இவ கடோபனிடத்துல ஈசானோ பூத பவ்யஸ்ய நததோ விஜுகுப்ததே அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? அந்த இடத்துல எப்படியோ அது மாதிரி ஜெகன்மாதா இது குவச்சித் பிரதிசம்பந்தி நிர்தேசேபி. ஈஸ்வரனுக்கு வெறும் ஈஸ்வரனை தான் சொன்னாதான் பரமேஸ்வரனை குறிக்கும். மண்டலேஸ்வரா அப்படின்னு சொன்னா வேற யாராதான் குறிக்கும். ஆனா அம்பாளுக்கு என்ன, மாதான்னு சொன்னாலே அம்பாளைத்தான் குறிக்கும், ஸ்ரீமாதான்னு சொன்னாலும் அம்பாள் தான் குறிக்கும், ஜெகன்மாதான்னு சொன்னாலும் அம்பாளை தான் குறிக்கும். எந்த உபபதம் சொன்னாலும் அம்பாளை தான் குறிக்கும். போங்க பிரதிசம்பந்த நிர்தேசேபி
மாத்திருபத மாத்திரஸ்ய திரிபுர சுந்தரி வாசகத்துவம் ந விஹன்யதே. ஆயால் அம்பாளுடைய நாம மாதாங்கிற பதம் மட்டும் இருந்தாலே போதும், அல்லது அடமொழியோட சேர்ந்து வச்சாலும் அம்பாளைத்தான் சொல்றது. இது வரைக்கும் 8வது நாம சொல்லிருக்கு, 8வது அர்த்தம் சொல்லிருக்கேன் ஸ்ரீமாதாங்கிறது. அதுக்கப்புறம் 9வது அர்த்தம் சொல்ல போறேன். நித்யா மந்திரங்கள் உண்டு. நித்யான்னா என்ன? அம்பாளுடைய கிரணங்கள். அம்பாள் இருக்கா, அம்பாளத்துல இருந்து அநேக கிரணங்கள் வெளியில வருது. அந்த வெளியில வரக்கூடியதான கிரணங்களுக்கு நித்யாதேவிகள்னு பேர். அந்த நித்யாதேவிகள்ங்கிறது 15 பேர்கள். அந்த 15 பேர்களோட சம்பந்தம் இல்லாம அம்பாள் தனியா இருந்திருக்காங்க. அந்த 15 கிரணங்களும் சந்திரனுடைய 15 பிறைகள். இந்த பிறகுகள் பிரதிபன்முக்யதா காந்த திதிமண்டல பூஜிதா அப்படின்னு பிரதிபத்துல இருந்து ஆரம்பிச்சு, பிரதிபத்துல முதல் நாள் அமாவாசை 6 தினத்துக்கு பிரதிபந்தம், அடுத்த நாளுக்கு பிரதிபந்தம், அதுக்கப்புறம் திருத்தீய, அதுக்கப்புறம் திருத்தீய, இப்படி வரிசையா வந்துட்டு இருக்கா. பௌர்ணமி வந்து பூர்ணமா வந்திருக்கு. பிரதிபன்முக்ய ராகாந்தா. ராகான்னா வராதேன்னு அர்த்தம் இல்லை. ராகான்னா என்னன்னா பௌர்ணமிக்கு ராகான்னு. பிரதிபன்முக்ய ராகாந்த திதிமண்டல பூஜிதா. அந்த திதிமண்டலங்கள்னால அந்த நித்யாதேவிகள்னால வழிபடப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். ஆகையால் இந்த இடத்துல நித்யாதேவி ஸ்வரூபமா அம்பாள் இருக்கா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்வரூபம். சூரியன் இருக்கார், சந்திரன் இருக்கார், சந்திரன் சூரியனை சுத்திட்டு இருக்கார். நடுவுல என்ன ஆயிடுதுன்னு சில சமயத்துல பூமியினுடைய நேரம் சந்திரன் மேல விழந்து, அப்பொழுது சந்திரனுக்கு சில பகுதி தான் காணப்படுகிறது, இன்னொரு பகுதி காணப்படல. அதனால இந்த பிறைகள்ல மாறிடு. இந்த பிறைகள்ல எப்படி மாறுது? தர்ஷா தர்ஷதா பிரதிபா அப்படின்னு ஆரம்பிச்சு எதிர்வேதத்துல இந்த 15 கலைகளையும் தனித்தனியா சொல்லியிருக்கு. ஆனா அந்த கலைகளோட நம்ம மாத்தி விட்டோம். நீங்க வச்ச பேரே நான் வைக்கணுமா என்ன? பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாச்சு. அந்த பொண்ணுக்கு அந்த ஆத்துல சரஸ்வதினு பேரு வச்சார். கல்யாணம் பண்ணியாச்சு. எங்காத்துக்கு வந்த சரஸ்வதி இருக்க போடும், இருக்கு போறோம், உத்தியோகம் கிடைச்சாச்சு. இனிமேல் என்னென்ன எங்காத்துக்கு வந்தவரை மகாலட்சுமின்னு பேரு இல்லை. பேரை மாத்தி விட்டா. லட்சுமி லட்சுமின்னு கூப்பிட்டா காசு வருமோ என்னமோ நினைச்சிருக்கு. ஒரு நாளைக்கு போஸ்ட்மேன் வந்தான். என்ன ஆச்சு இல்ல, யாருமா சரஸ்வதி? என்ன ஆச்சு இல்ல, 500 ரூபாய் வந்திருக்கு மணி ஆடல. அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து இங்க சரஸ்வதி யாரும் இல்ல சார், மணி ஆடல் லட்சுமி தானே இருக்கா, இங்க சரஸ்வதி இல்லையே. ஓடி வரான்னா மணியார். என்ன ஆச்சுன்னு இங்க இருக்கிற இங்கேமா சரஸ்வதி இருக்காவே இல்ல, கூப்பிடா லட்சுமி இங்கவா சரஸ்வதி கைது போட்டு 500 ரூபாய் வாங்கிட்டாங்க. அவாவாளுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு மாதிரி வரா போல இந்த நித்யாதேவிகளுக்கு தனித்தனி பேர். வேதத்துல இருக்கக்கூடியதான தர்ஷாதர்ஷிதா எனக்கூடியதான பெயர்களை விட்டுவிட்டு நம்ம தந்திரத்துல சித்ரா, ஜுவாலாமாலி இப்படி பேர் வச்சிருக்கோம். காமேஸ்வராதி சித்ராந்தம், சித்ராதி காமேஸ்வரி என்று பெயர்கள் நாம வச்சிருக்கோம். எதற்காக அப்படி வச்சிருக்கோம்? அந்தந்த உபாசனைக்கு அது உபயோகப்படுகிறது. பூர்வோஸ்வரோபதி பந்தா அப்படின்னு காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணும் பொழுது சொல்றா. சொல்லும் பொழுது துஷ்ட எண்ணங்கள் இருக்கிறவன் நம்ம கிட்ட வந்தாடையானால் நமக்கு ஜபம் ஓடாது. ஆகையால் என்ன பண்றா, இந்த ஜபம் ஓடணுங்கிறதுக்காக கெட்ட எண்ணங்கள் இருக்கிறவன் நம்ம பக்கத்திலேயே வரப்படாதுங்கிறதுக்காக ஜுவாலாமாலிய நினைக்கிறலாம். ஜுவாலா மாலைன்னு வரிசை, ஜுவாலன்னா நெருப்பினுடைய ஜுவாலை. அது எப்படி நம்மளை சுத்திட்டு ஒரு 10 லட்சத்துக்கு அப்படி ஜுவாலையா இருக்கு. ஆகையால் என்னடா யாரும் கிட்ட வரப்படாது. பயர்வால் ஏற்படுத்தும் கேள்வி கம்ப்யூட்டருக்கு மட்டுமல்ல. இது முன்னால வழியினால வியாசம் நினைக்காத வெளியே இன்னைக்கு நீங்க நினைக்க முடியாது. நீ எல்லாம் இருக்கு. அதனால நீங்க ஜபம் பண்ணும்போது உங்க மனசுல கெட்ட எண்ணங்களோ விக்னங்களோ எதுவும் வரப்படாதுங்கிறதுக்காக ஜுவாலாமாலி ஸ்மரணம். அதான் அப்படியே இருந்துட்டு போட்டது. என்ன உங்க மனசு இருக்கிற கெட்டதுன்னா அங்கே நிற்குவே, இது வெளியில போகணுமோ இல்ல. அதனால அப்பப்ப ஷட்டர் ஓபன் பண்ணணும். அதுக்காக விமோகா ஜமான் இல்லைன்னா உங்க விக்கிரங்கள் உங்க பாப்பங்கள் உங்க மனசுலயே தங்கி நிற்கும். இப்படி விவகாரம் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் விமோகா நீங்க சொல்ற இதெல்லாம் ஜுவாலாமாலி.
அதே போல சித்ரா, பகவான் இது போல நிறைய பெயர்கள்லாம் உண்டு. அதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு செயல் இல்லை. அதுக்கு தகுந்த போல அந்தந்த மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இருக்கக்கூடியதான மந்திரங்களில் நித்யான ஒரு நித்யாக்கு பேர். சுக்லபட்ச தசமி எண்ணிக்கை சொல்லக்கூடியதான நித்தியக்கு நித்யா நித்யா அப்படின்னு. அதே சார் நித்யா நித்யான்னு பேரு சொல்ற கேள. இப்பதான் நான் சொன்னேன், ஒருத்தருக்கு ஸ்ரீராம சர்மான்னு பேரு. அவருக்கு கூப்பிடுற அப்படின்னு ஸ்ரீராம சர்மான்னு போடணும். ஏன்னா அவர் பேர்ல இருக்காது ஸ்ரீங்கிறது. நீங்க தனியா சொல்லக்கூடாது. ஸ்ரீமதின்னு அந்த அம்மா போடும்போது கார்ல போடும்போது எஸ்எம்டி ஸ்ரீமதின்னு போடணும். வெறும் ஸ்ரீமதின்னு அதான் இதோட சேர்ந்து போயிட்டு அதோட ஸ்ரீமதி கொஸ்டின் மார்க் போட்டீங்களா எப்படி இருக்கும்? அப்படி பண்ணக்கூடாது. விவகாரம் என்ன? அதே மாதிரி இந்த நித்யாங்கிறதுக்கு இன்னொரு நித்யா போட்டிருக்காங்க. என்ன அது நித்யா? நித்யாங்கிறது சாஸ்வதமான நித்தியம். இந்த நித்யா சாஸ்வதமாக இருக்கா? உங்க மனசுல சாஸ்வதத்தை கொடுப்பவள். நம்ம காசு இருக்கே, நம்மளை விட்டு போயிடுமோ பயமா இருக்கா இல்லையா? அது இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு, நம்மளை விட்டு போயிடுமோ? ஒரு மனுஷனுக்கு 5-6 குழந்தைகள் இருந்தா இவருக்கு பின்னால் அது கொஞ்சம் 5 தெரிஞ்சு போயிடும். அவளுக்கு 4 குழந்தைகளா இருந்தா 2 சொத்தெல்லாம் தெரிஞ்சு போயிடுது. அதுக்காக என்ன பண்றது? இல்ல, சொத்து உள்ளவங்களோட கல்யாணம் பண்ணிக்கும். இந்த சொத்து அங்கே போகும், அந்த சொத்து இங்கே போகும். இப்படியே படினா சார் பழைய நாள்ல விவகாரம் முழுக்க. ஆனா விவகாரம் என்னென்ன, காசு இருக்கிறவாளுக்கு எப்பொழுதும் மனசுல ஒரு கவலையா, என்னைக்காவது இந்த காசு குறைஞ்சு போயிடுமோ? அதே போல வேதம் என்ன சொல்ற தெரியுமா? படிச்சவாளுக்கும் ஒரு கவலை இருக்கணும். இந்த கவலை என்னன்னா, என்னைக்காவது நமக்கு மறந்து போயிடுமோ? அது கவலையே வேண்டாம், டெய்லி மறந்து போறோம். நேற்று படிச்ச பாடம் இன்னைக்கு ஞாபகம் இருக்க, அது ரொம்ப பெட்ரோலை விட வேகமா எவாபரேட் ஆகுது. ஒன்னும் பண்ண முடியல விவகாரம் முழுக்க. ஏதோ பிடிச்ச போல இருக்கீங்க. இவரும் படிச்சேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். நான் படிச்சிருக்கேன், இது ரைட்டு, எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லாம நான் காதல் விழுந்தா போல இருக்க. அது போலங்கிறான். நிச்சயமா விழவே அவருக்கு அந்த அளவுக்கு போறது. அதான் வேதம் சொல்றது, மாச்சோட்டும் சுதம்மே கோபாயா, சுதம்மே கோபாயா. நான் எதை கேட்டேனோ அது எனக்கு காப்பாற்றப்படட்டும் அப்படின்னு சர்வதா சர்வகாலம் இருக்க மறக்காம இருக்கணும். என்ன எப்படின்னு இந்த மந்திரத்தை சொன்ன சுதம்மே கோபாயா ஆவரம் தீவிதல்வானா ஒரு வாடாதீத மத்மனா இவைகள்லாம் சொன்னா என்ன அவங்க கடைசி கணம் பர்யந்தம் எங்களுக்கு ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். இந்த கோமா ஸ்டேஜ்ல போறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஞாபகம் பேசிட்டே இருப்பேன், டக்கல் பிராணம் விட்டுருவேன். என்னடா அது போல இதா இருக்கு. அது ஒரு மந்திரம். வேதத்துக்கு என்னென்ன மந்திரம் சொல்றது பார்த்தீங்களா? அதற்காக உங்களுடைய காசு உங்களை விட்டு போகப்படாது, உங்களுடைய பிரஜையானது உங்களை விட்டு போகப்படாது. எப்பொழுதும் சாஸ்வதமாக நித்தியமாக, அதே போல நீங்க எப்பொழுதும் நித்தியமாக ஜனங்களுக்கு சகாயம் பண்ணி கொண்டே இருக்கணும். ஒரு நாளும் நான் இன்னைக்கு ஜனங்களுக்கு சகாயம் பண்ணல எனக்கூடியதான எண்ணம் இருக்கப்படாது. எப்பொழுதுமே ஜனங்களுக்கு உங்களால முடிஞ்சது சகாயம் பண்ணி கொண்டே இருக்கணும். அந்த ஒரு மன நிம்மதி இருக்கணும். இன்னைக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சது 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணினோம் அப்படின்னு தூங்க போகணும். என்னமோ இன்னைக்கு 4 பேர் நம்மளை வச்சா அவெல்லாம் ஒருத்தரும் நானா இருக்கக்கூடாது, நிறைய மாட்டான் இப்படி சொல்லிட்டா தூங்க இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியதான அம்பாண்டிய சக்தி இருக்கு. அதுக்கு நித்யா நித்யான்னு. ஏன்னா ஒவ்வொரு நித்தியக்கும் அது என்ன செயல், என்ன தியானஸ்லோகம், அது என்ன மந்திரம், இப்படியே மேல சொல்ல போறாரு. ஆனா அன்னைக்கு எல்லாத்தையும் நான் இன்னைக்கு சொல்லிட்டேன்னா அன்னைக்கு என்ன பண்றது? ரிப்பீட் தான் பண்ணணும். அதனால உங்களுக்கு ஒரு ஆகாட்சி இருந்துட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட கிளாஸ் லீவ் போடக்கூடாது. போட்டா புதுசான விஷயங்கள்ல போயிடும். அதே மாதிரி இங்க இந்த ஸ்ரீமாதான் இருக்கிற இத நித்யா நித்யா மந்திரத்தை சொல்றது. அந்த நித்யா நித்யா மந்திரம் என்ன? இந்த 6 எழுத்துகள். அது என்ன சொல்றது? ஆசா காலா ராடா. ஒருத்தருக்கு ஆர் ராமநாதன், அவருக்கு என்ன பண்ண ஆர் என்ன முழுக்க கூப்பிடப்படாதா? ஒரு இன்சியல் வச்சு அப்படி கூப்பிடுறது. இப்படி ஒரு வழக்கம் லோகத்துல இப்படி இருந்துருக்கா? அதே மாதிரியே இந்த ஆசா காலா ராடான்னு இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் இருக்கு. யாருக்கு ஆகினிக்கு ஆ, காகினிக்கு கா, காகினிக்கு கா, ராகினிங்கிற வழக்க ரா, ஆசா காலா ரா, ராகினி,
டாக்கினி இப்படி நம்ம சரீரத்துல மூலாதார சுவாதிஷ்டான மணிக்கூட அழகாத விசுத்தி ஆக்கியாத 6 சக்கரங்கள். ஒவ்வொரு சக்கரம் இருக்குன்னு எதை விட்டு சக்கரம் இருக்குன்னு நினைக்காதீங்க. அங்க என்ன இருக்குன்னா நம்ம நாடிகள் அந்த இடத்துல அப்படி பிரிஞ்சிருக்கு. வேற அந்த மரத்தை சின்ன இந்த கண்ணை அப்படியே மேல எடுத்துக்கிட்டேன்னா இன்னொரு நடுறதுக்கா இல்லாம சொல்ல வேண்டியது. அதை எடுத்துக்கிட்டா அது கீழே வேர்கள்லாம் எப்படி பக்கம் அப்படியே அவங்க இருக்கோ அதே மாதிரி நாடிகள் நம்ம சரீரத்துல அப்படியே பிரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல மூலாதாரத்துல 4 பக்கம் தான் பிரிஞ்சிருக்கு. சுவாதிஷ்டானத்துல 6 பக்கமா பிரிஞ்சிருக்கு. மணிபூரத்துல 10 பக்கமா பிரிஞ்சிருக்கு. 10 நாடிகள் வரும். இதெல்லாம் எக்ஸ்ரே எடுத்திருக்கா. அனிபெசன்ட்னு ஒரு அம்மா இதெல்லாம் எடுத்து எக்ஸ்ரே எடுத்து காட்டியிருக்கா. விவகாரம் புத்தத்தோட இருக்கு. அதனால ஏதோ சக்கரம்னு நானும் விட்டு வச்சுட்டு அதுக்குள்ள விவகாரம் பொம்மை எல்லாம் போடுவாரு போல அப்படிலாம் அங்க விவகாரம். இது இப்படி இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுடைய தெரியறதுலயும் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு குண்டலின்னு இருக்கு. அந்த குண்டலினிலிருந்து இத்தனையும் வந்துருக்கு. அப்படிப்பட்டதான இந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் அதிஷ்டானமா இருக்கு. அந்த தெய்வத்துக்கு ஆக்கினே டாக்கினே 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 அப்படின்னு இதெல்லாம் பின்னால பிரார்த்தனை சொல்லப்பாரு. ஒவ்வொன்றுக்கும் இவைகள்லாம் ஒரு 90வது நாமாவில இருந்து ஆரம்பிச்சு ஒரு 20-30 நாமா இதை பத்தி சொல்லப்பாரு. ஆந்தபதி முக்கிய சக்தி சமன்விதா டாக்கின்யா அதிவிரஸ்திதா இப்படின்னு வரப்போறது. அந்த நாமக்கள்ல ஒன்னா சேர்ந்து ஆசா காலா ராடா இருக்கும் இல்லையோ அதோட பாலா மந்திரத்தோட சேர்த்து இந்த கடைசியில பாலா மந்திரத்தை சேர்த்துன்னா அதான் நிச்சயம். அது என்ன சொல்லிடுங்களேன். இது கிளாஸா இல்ல குரு உபதேசமான்னு தெரியும். மந்திரங்களை நேரம் சொல்லக்கூடாது. ஆனா அந்த மந்திரம் புரிகிற வாழ்க்கை புரியும்படி சொல்லிவிட்டேன். இந்த ஆசா காலா ராடா இருக்கு. இதுல அகாலத்தை எடுத்துருங்க. அதுக்கு மேல பாலா மந்திரம் முதல் பீஜம், மறுபடியும் அதை சொல்லிட்டு 2வது பீஜம், மறுபடியும் அதை சொல்லிட்டு 3வது பீஜம். இப்படி ஒரு மந்திரம் இருக்குன்னா அதுக்குதான் நித்யா மந்திரம். ஸ்ரீமாதானவர்கள் நித்யானித்தியோட சேர்ந்திருக்கலாம். இந்த கட்சியும் அந்த கட்சியும் ஒன்னா ஆட்டின்னு இருக்கலாம். பிம்ப பிரதிபிம்ப நியாயேன கண்ணாடிக்கு முன்னால நீங்க நிக்கிற இந்த கண்ணாடிக்குள்ள யார் இருக்காம கேட்கறது அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்ல வரேன்? நான் தான் பிம்பமும் பிரதிபிம்பம் 1ஆ 2ஆம் நீங்க பிராணம் வாங்குறேன்னாக்க பிரார்த்தனை நம்ம கேட்க வந்திருக்கோம். 1ஆ 2ஆ நானே தான் ஒருத்தர் சந்தேகம் இல்லையோன்னு நீங்க தானே. ஆமா நானே தான் சந்தேகம் இல்லை பாருங்க. நானும் நீல படம் கட்டிட்டு இருக்கேன் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். அது இல்ல விவகாரம் என்னென்ன. அப்புறம் சொன்னேன் உங்க வலது கை எந்த பக்கம் இருக்கு இதோ இருக்கு அங்கே என்னடா அந்த மாதிரி இருக்கேன். அப்ப என்ன நீங்க தானே வேற ஏன் பாருங்க உங்களோட நான் பேச மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு பட்டம் வச்சுட்டு இருக்கேன். எதை சொன்னாலும் இந்த மாறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆயிரம் விவகாரம் என்னென்ன நீங்க தட்சிணமா பார்த்துட்டு அது உத்தரமா பார்க்கறது. அது நீங்க தான் எப்படி இருக்க முடியும்? நீங்க உயிரோட இருக்கிறதுக்காக இன்னொரு உங்க மாதிரி ஒரு வீட்டு உங்களை பார்த்துட்டு இருக்க முடியுமா சார்? என்ன சொல்றேன்னு அது நீங்க உங்க மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி தான் அம்பாளுடைய பிரதிபிம்ப ஸ்வரூபடியாக நித்யாக்கள் இருக்கா. ஆகையால் ஆனா அந்த நித்யாக்கள் பிம்பமும் பிரதிபிம்பமும் ஒன்னாயிடக்கூடாது. ஒன்னாயிடுச்சுன்னா அப்புறம் தர்ப்பணம் இல்லாம கண்ணாடி இல்லாம போயிடும். கண்ணாடி இருக்கணும், பிம்பம் இருக்கணும். பிம்பத்துக்கும் கண்ணாடிக்கு நடுவில் இடைவெளி இருக்கணும். அப்பதான் பிரதிபிம்பம் வரும். பிரதிபிம்பம் வரணும்னு என்ன? பிம்பம் இருக்கணும். அந்த பிம்பமானது கலரோட கொடி இருக்கணும். முன்னால கண்ணாடி இருக்கணும். அந்த கண்ணாடிக்கும் பிம்பத்துக்கும் நடுவில் இருக்கணும். ரொம்ப கிட்ட இருந்தா நம்ம எதையும் பார்க்க முடியாது. கண்ணுக்குள்ள ஒரு அம்மா மைய இருக்குண்டா, என் மையம் நல்லா இருக்கான்னு கண்ணால அவனால பார்க்க முடியுமா? என்ன சார் முடியாது. ஒரு மனுஷன் பார்த்தானா வெயில்ல போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கிறக்காக என்ன ஆச்சுன்னா அவனுடைய நிழல் அவன் பார்த்துட்டான். பார்த்ததுமே அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. என்ன ஆச்சுன்னா என் தலை இங்க இருக்கு, என் காலாவே என் தலையை மெதிக்கட்டுமான்னா. இப்படி எல்லாம் ஆட்சி வருமா சார்? வந்தது ஒருத்தருக்கு நிழல்ல தன் தலைக்கு மேல நான் காலை வைக்கணும், காலை தூக்கினான். அங்கே தலை காலம் காலை தூக்கின்னு கால் நிழல் தானே இருக்கு, தலை நிழல் வேறிய என்ன பண்றது? சொபதா சொசிரத்தாயாம் எதுமேகதே கதேயம் வைந்தவீக்களா. இந்த ஸ்ரீசக்கரத்தில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிந்து இருக்கே வைந்தவீக்களா, அது அப்படிப்பட்டது அப்படின்னு பிரதிவிஜா சதயத்துல
அதெல்லாம் மேல போய் பிரதிவிஜ்ஞான சூத்திரங்கள் எல்லாம் இங்க வரப்போகுது. விஞ்ஞான வைரவ சூத்திரங்கள்லாம் இங்க வரப்போகுது. அதான் 2-3 நாமாக்கள் ஆனப்புறம் வரிசையா அவைகள் எல்லாம் சொல்ல போறார். பரசுராமம்னா இது சாதாரணமான கிரந்தம் இல்ல, மிக உயர்ந்ததான ஒரு கிரந்தம். சகல சாஸ்திரங்களும் சேர்த்து வச்சிருக்க. அப்படி ஹதகலரடா இது வியஞ்சன ஷட்கஸ்ய 6 வியஞ்சனங்களோட பாலாயாக பரத்ரயேண அந்தே யோஜனே பாலா மந்திரத்தினுடைய 3 எழுத்துகளும் பின்னால சேர்த்து வைத்தோமேயானால் கூட்டத்ரயாத்மகா 3 கூட்டங்களோட ஜாயமான மந்திர இது மாதான்னு பேரம். மாதான்னு சொன்னா நித்யா நித்யா மந்திரம். இது நீர் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், எப்படி உண்டா இருக்கு அப்படின்னா மாயா குண்டலினி கிரியா மதுமதி அப்படின்னு மந்திரபாராயண உத்தார ஸ்லோகே. இந்த ஸ்லோகமானது லகுஸ்துதிங்கிற கிரந்தத்துல காளிதாசன் பண்ணியிருக்க. காளிதாசன் 5 ஸ்தவங்களை பண்ணியிருக்க. அந்த 5 ஸ்தவங்கள்ல காளிதாசன் காளி பக்தர். அவர் இந்த ஸ்லோகங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கார். இந்த ஸ்ரீ வித்யா சம்பிரதாயத்தில் இருக்கிற அத்தனை ஸ்லோகங்களும் அவர் பண்ணியிருக்கார். இதுல இருக்கிற சாஸ்திரத்தை சங்குச்சிதமாக சொல்லிட்டா சித்கதன சந்திரிகா அப்படி அந்த ஸ்லோகத்தை போன வாரம் பார்த்தோம். அதே போலயே அந்த லகுஸ்துதியில மாயா குண்டலினி கிரியா மதுமதி அப்படின்னு மந்திரபாராயண உத்தார ஸ்லோகத்துல மாத்ருபதஸ்ய ததா விருத்தை வியாக்கியானாத் இது மந்திரோத்தார பரதயா பரா வியாக்கியான அவகந்தவ்யா இப்படின்னு ஸ்ரீமாதாங்கிற சொல்லுக்கு சாதாரண அம்மாவால முடியாததான தாபத்திரயங்களையும் நீக்கக்கூடியதானவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் முதல்ல சொன்னேன். என்னென்ன அளவுக்கு ஜன்மாந்தரத்துல பண்ணியதான புண்ணியங்களையும் பாபங்களையும் பிரித்து கொடுப்பவள் அப்படின்னு 2வது அர்த்தம் சொன்னேன். சரஸ்வதிக்கும் மகா சரஸ்வதிக்கும் மகாலட்சுமிக்கும் அம்மாவா இருக்கிறவள் அப்படின்னு 3வது அர்த்தம் சொன்னேன். அதுக்கப்புறம் 4வது வேதங்களை முதல்ல வெளிக்காட்டி கொண்டவள் அப்படின்னு வேதவியாச ஸ்வரூபமா இருக்கிறவள்னு ஒரு அர்த்தம். பிறகு 6வது அர்த்தம் பரமேஸ்வருடைய கண்டத்தில் இருக்கக்கூடியதான விஷத்துக்கு ஸ்ரீன்னு பேரு. அந்த விஷத்தை தடுத்து நிறுத்து அதை அமிர்தமாக ஆக்கினவள், ஆகையால் அம்பாள் ஸ்ரீமாதான்னு பேருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இது எந்த உயர்ந்ததான ஒரு பொருளா இருந்தாலும் அதுக்கு ஸ்ரீன்னு வைக்கிறது வழக்கம். ஆகையால் உயர்ந்ததான உலகத்திலேயே லோகோத்தரமா இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு ஸ்ரீமாதான்னு பேருன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஈசானோ பூத பவ்யத்தியான பரமேஸ்வரனுக்கு ஈசான சப்தமானது எப்படி அபிதான ஸ்ருதியோ அதே போல மாதாங்கிறது அம்பாளுக்கு அபிதான ஸ்ருதி அப்படிங்கிறது 8வது அர்த்தம் சொன்னேன். 9வது அர்த்தம் நித்யா நித்யா ஸ்வரூபமா இருக்கான்னு 9 அர்த்தங்கள் நம்ம கொடுத்திருக்க. இது வரைக்கும் பாஸ்கர் ராயர் கொடுத்த அர்த்தம். இன்னும் சில அர்த்தங்கள் மற்ற வியாக்கியான கர்த்தா பண்ணியிருக்கா. அந்த அர்த்தத்தை பார்த்துட்டு ஸ்ரீ மகாராஜி என்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். ஏதன் மத்திய